தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். பாண்டிச்சேரியில் இருக்கிற சென்டாக் கவுன்சிலிங் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் எடுக்கிறதுக்கு இப்போ அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீட் இல்லாத கோர்சஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், இது எல்லா கோர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகி நடந்துகிட்ருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் எப்படிலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும், எப்படி நம்ம தவறு இல்லாமல் செய்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கணும், பேமெண்ட்டை எப்படி கட்டணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற விவரங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டெமோ தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு இந்த டெமோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது ஃபில் பண்ண தெரியாமல் போயிடுச்சுன்னா அது தவறாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரி பாண்டிச்சேரியில் சென்டாக் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்றதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாமே உண்டு. அக்ரி, ஹார்டிகல்ச்சர், பிவிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு, இதெல்லாமே இட்ஸ் கால்டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, எம்எல்டி, பிஎஸ்சி எம்எல்டி, பிஎஸ்சி எம்ஆர்ஐடி, இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. பிஃபார்ம் இருக்குது. பிஏ எல்எல்பி 5 இயர் கோர்ஸ் கொடுக்குறாங்க. டிப்ளமோ கோர்சஸ் எல்லாமே உண்டு, டிஃபார்ம் உட்பட. யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் கோர்ஸும் உண்டு. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற கோர்சஸும் உண்டு. இது எல்லாம் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸும் உண்டு, பிபிஏன்னு சொல்லுவாங்க. ஃபைன் ஆர்ட்ஸும் படிக்கிறவங்களும் படிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் இங்கே ஓப்பனில் இருக்குது. இப்போது இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது ஜூன் 6ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த கோர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குது சென்டாக் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் கோர்ஸ் இன்னும் நமக்கு கொடுக்கல, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. அப்படி வந்துன்னா அதுக்கு 917 சீட்டு. அதுக்கப்புறம் நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்றதை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ இதுக்கு தான் அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது பிடெக் சொன்னது, பிவிஎஸ்சி சொன்னது, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 5279 சீட்டு இருக்குது. இது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது சீட்டை பொறுத்த வரைக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4320 சீட்டு இருக்குது. தென் அதே போல் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸுக்கு 90 சீட் அவைலபிள் இருக்குது. பிகேஐஇடி அதே போல் பார்த்தீங்கன்னா மேலும் டபிள்யூஇசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பெருந்தலைவர் காமராஜர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 292 சீட் இருக்குது. இது எல்லாமே ஓவராலாக இந்த சென்டாக் மூலமாக கிடைக்கிற சீட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன், இது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இப்போ சொன்ன அந்த இன்ஜினியரிங், பிவிஎஸ்சி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருக்கிற பட்சத்தில், அதாவது நீட் பேஸ்டாக இருந்தால், நீட் யார் வர முடியும், அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் நீட் மூலமாக இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வர முடியும். ஸோ மற்றபடி இது எல்லாமே நான் நீட் கோர்சஸ் தான் இருக்கும். இந்த நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸாக இருந்தது அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 500, மீது எல்லாருமே 1000. அதுவே சயின்ஸ், அதாவது காமர்ஸ் கோர்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300, 150. என்ஆர்ஐ கேண்டிடேட் இருக்கீங்க, ஓசிஐ இருக்கீங்கன்னா 5000 ரூபா பே பண்ணணும். இதுக்கு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போகணும். அது லாகின் எப்படி பண்ணுறது, இதுக்கப்புறம் வரப்போகிற இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியம், க்ளீனாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாகின் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலரில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ கேண்டிடேட் அப்படின்ற இடத்துல ப்ளூ கலரில் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பேஜுக்கு உள்ளே போவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்பா பேர், இந்த டீட்டெயில், அப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்கணும். பாஸ்வேர்டெலாம் கொடுத்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும், மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுக்கு வேலிட் மொபைல் நம்பர், வேலிட் மெயில் ஐடியாக கொடுங்க. கடைக்காரங்க இருக்காங்க, ஆதார் சென்டருக்கு போய் பண்ணுறீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுக்காதீங்க. அப்பாது கொடுங்க, அல்லதுன்னா உங்களுது இருந்தால் உங்கள் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. ஸோ ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த லாகின் பேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யுவர் இமெயில் ஐடி அப்படின்ற இடத்துல மெயில் ஐடியை கொடுங்க. யுவர் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பட் நீங்கள் இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்கிறது centacpuducherry.in/UGdegree_2023/ அப்படின்ற இந்த ஐடிக்குள்ளே போனீங்கன்னா தான் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இதுதான் அப்ளிகேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய பேர் எல்லாம் டிஃபால்ட்டாக இதில் வந்துடும். ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க பாஸ்வேர்டெலாம் கொடுத்து.
ஸோ அந்த பேர் இங்கே டிஃபால்ட்டாக வந்துடும். அதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் ரீஜன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து ஃபாதருடைய பேர் ஆல்ரெடி அங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஜெண்டர் வந்து நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் என்னவோ அதை கொடுத்துருங்க. மதர் டங் என்னன்றதையும் செலக்ட் பண்ணிடுங்க. தென் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இடத்துல வந்து மெயில் ஐடி அங்கே டிஃபால்ட்டாக வந்துடும். ஏற்கனவே நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி வந்துடும். மொபைல் நம்பர் அதுவும் டிஃபால்ட்டாக வந்துடும். அதையும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸில் மட்டும் கண்டிப்பாக இங்கே பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுங்க. கீழே பின்கோடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதே அட்ரஸும் பின்கோடு தான் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்குதுன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் டு சேம் அஸ் பர்சனல் அட்ரஸ் அப்படின்ற இடத்துல அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா இதே அட்ரஸ் உங்கள் ரைட் சைட்லேயும் வந்துடும். கவலைப்பட தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்து ரிசர்வேஷன் கிளைம் அப்படின்ற இடத்துல நீங்கள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பாண்டிச்சேரி பாக்ஸை டிக் பண்ணுங்கள். அதர் ஸ்டேட்டாக இருக்கிறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா அதர் ஸ்டேட்டை டிக் பண்ணிவிடுங்க. இப்போ பாண்டிச்சேரி நான் டிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் உள்ளே போயிடும். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இன்ஃபர்மேஷன் என்னன்றது இதெல்லாம் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுங்க. கொடுத்த உடனே அந்த ரிசர்வேஷனுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பாண்டிச்சேரி நீங்கள் டிக் பண்ணியிருக்கீங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி கேட்குது, இந்தியன் அப்படின்னு சொல்லி அந்த நேஷனாலிட்டி கொடுத்துருங்க. டைப் ஆஃப் ரெசிடென்ஸ் கிளைம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டினியூஸ் 5 இயர் ஃப்ரம் தாசில்தார் அப்படின்ற இடத்த டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ஆர்ஐ இல்லைன்றதுனால நோ அப்படின்னு கொடுங்க. என்ஆர்ஐ இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ தாலுக் அப்படின்ற இடத்துல வந்து செலக்ட் ரீஜன் அண்ட் தாலுக் அப்படின்ற இடத்துல ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வில்லியனூர் தாலுக்காவா அல்லது வந்து ஒதியம்பேட்டு தாலுக்காவா அந்த மாதிரி என்னென்ன தாலுக்கு இருக்கோ அந்தந்த தாலுக்கு வந்து கேட்பாங்க. அது எந்த தாலுக்கில் நீங்கள் வரீங்களோ அந்த தாலுக்கை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. அது வந்து நெசசரி கிடையாது. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்யூனிட்டி கேட்டகரி அண்ட் கம்யூனிட்டி வந்து ரொம்ப முக்கியம். செலக்ட் கேட்டகரி அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஓபிசியா, எம்பிசியா, பிசிஎம்மா என்னன்றது இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிளைம் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர் வர்றது, எக்ஸ் சர்வீஸ்மேன் வர்றது, இதெல்லாம் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் வர்றது எல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எதாவது வந்தீங்கன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஸ்கூல் ஸ்டடி படிச்சிங்க 8th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் பேரை கொடுக்கணும். உதாரணத்துக்கு 8th ஸ்டாண்டர்ட் கீழே இருந்து மேலே வர 8th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கூல் பேரை கொடுங்க. அது வந்து அந்த ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலான்றதை மேனேஜ்மெண்ட் டைப்பில் கொடுத்துருங்க. ஸோ அப்போ என்னென்னா நேம் ஆஃப் த ஸ்கூலுன்றதுல எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்தந்த ஸ்கூலை கொடுத்துருங்க. ஒரே ஸ்கூலாக இருந்தால் ஒரே ஸ்கூல் பேரை கொடுங்க. வேறு ஸ்கூலாக இருந்தால் எந்தெந்த ஸ்கூலில் 8th படிச்சிங்களா 8th ஒரு ஸ்கூலு, 9th ஒரு ஸ்கூலு, 10th 11thலாம் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அதை நீங்கள் அங்கே கொடுத்துருங்க. தென் மேனேஜ்மெண்ட் டைப்பில் கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலான்னு ஆப்ஷன் கேட்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. எந்த வருஷம் அந்தந்த ஸ்டாண்டர்ட் வந்து எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்றது அந்த இயர் ஆஃப் பாசிங் அப்படின்ற இடத்துல கொடுத்துருங்க. ஹெச்எஸ்சி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெச்எஸ்சி இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் படிச்சிங்க, அதாவது சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து ஹெச்எஸ்சியோடைய ரோல் நம்பர், உங்கள் மார்க் ஷீட்டில் ஒரு ரோல் நம்பர் இருக்கும், அந்த ரோல் நம்பரை அங்கே கொடுத்துடணும். இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமாக நீங்கள் ஒகேஷ்னலில் வரீங்களா அப்படின்ற இடத்துல வந்து அது எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் வரீங்களோ அந்த ஸ்ட்ரீம். அகாடமிக்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். ஸோ அது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் அகாடமிக்கில் வந்துடும். அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அப்ளை ஃபார் நீங்கள் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க, எதற்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, நீட் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்ற இடத்த டிக் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்னன்றது என்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து அதில் வந்துடும். இன்ஜினியரிங், பிவிஎஸ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். மற்றபடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் இப்போ காமர்ஸ் படிக்க போகிறீங்க, பிகாம் படிக்க போகிறீங்க, டிஃபார்ம் படிக்க போகிறீங்க, ஃபார்ம் டி படிக்க போகிறீங்க, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸோ தென் அடுத்தது நீங்கள் அதை முடிச்சுட்டா நெக்ஸ்ட் பேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் சப்போஸ் தமிழ்நாடு அங்கே இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்டேட் போர்டு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து அந்த ஸ்டேட் போர்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை கேட்பாங்க. நீங்கள் சிபிஎஸ்சின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் சிபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை கேட்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு நான் செலக்ட் பண்ணதுனால இந்த இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் மார்க் ஷீட் ஆஸ் பர் 12th மார்க் ஷீட்
12th மார்க் ஷீட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதன்படி என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ், செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன், அங்கே உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அது கரெக்டாக அந்த லாங்குவேஜை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லாங்குவேஜில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, அதாவது மேக்ஸிமம் மார்க் வந்து 100, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்றதை பக்கத்தில் கொடுங்க. இங்கே 100, 200, 150 இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் 100 அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. அதே போல் ரைட் சைடில் மார்க் ஸ்கோர் அப்படின்ற இடத்துல 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 60 மார்க்கா, 80 மார்க்கா, 90 மார்க்கா, 95 மார்க்கோ அதை எழுதுருங்க. அதே போல் தான் கீழே எல்லாத்துலேயும் கொடுக்கணும். ஸோ சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 சப்ஜெக்ட் 600 மார்க் வரும். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுமே 100 மார்க்கு தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துடணும். இங்கே சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஆர் பயாலஜி, மேக்ஸ் அது என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு எவ்வளோ மார்க் டோட்டல் அவுட் ஆஃப் வந்து 100 100 100 100 எல்லாத்துலேயும் 100 கொடுத்துருங்க. ஒன்று எவ்வளோ மார்க் ஸ்கோர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதையும் ரைட் சைடில் கொடுத்துருங்க. ஸோ அதோட இது முடிஞ்சிருது. டோட்டல் மார்க் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும், அதை நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பேஜ். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டு. இந்த அட்டாச்மெண்ட்டு என்னென்னலாம் நமக்கு தேவை, ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கணும். அதில் என்னென்ன, ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டோட ஃபோட்டோ வேணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு சூஸ் ஃபைல் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் தான் எடுத்து அதுங்க உள்ளே வச்சுக்கலாம். அதே போல் உங்கள் சிக்னேச்சர் வேணும். அந்த சிக்னேச்சரையும் வந்து 20 கேபிலேருந்து 20 கேபிக்கு 50 கேபிக்குள்ளே, அதாவது இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து 20 to 50 கேபி. 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் உங்களுடைய சைன் போட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இது 2 மட்டும் தான் இந்த கேபிக்குள்ளே இருக்கணும். ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே 100லேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் அட்டாச்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால், அதாவது நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாவது வரீங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷனுக்குரிய சர்டிஃபிகேட்டு வந்து கொடுக்கணும். ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தால் ஃப்ரீடம் ஃபைட்டருக்குரிய சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அதே போல் ரூரல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தேவைப்படுமா? அர்பன், ரூரல் அப்படின்னு 2 இருக்குது. இதில் எது அர்பன் எது ரூரல் அப்படின்றத ஏற்கனவே அனெக்சரில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரூரல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரூரல் சர்டிஃபிகேட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் ரூரல் ஸ்கூல், அதாவது கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க +2லாம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் போயிட்டு ரூரல் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் ரூரல் சர்டிஃபிகேட் நீங்கள் இது ரூரல் கிளைம் வந்து நீங்கள் பண்ணலைன்னா அது விட்டுடலாம். பொதுவாக வந்து அது எந்தெந்த ஸ்கூல்லாம் ரூரலில் வருன்றது அவங்க அனெக்சரில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ரைட் சைடில் வந்து பாருங்கள், அதே போல் 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டிங்க, கம்பல்சரி சக்ஸஸாக முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வியூ அண்ட் சப்மிட் அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். அதில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங், யூபிஐ எதில் வேணால், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதில் வேணால் கொடுத்து நீங்கள் அந்த 1000 ரூபாயை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அல்லது வந்து சில பேர் 500 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 500 பே பண்ணிடலாம். ஸோ இதோட வந்து இந்த டீட்டெயில் வந்து முடிஞ்சிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இன்டிமேஷன் எல்லாம் உங்கள் மெயில் ஐடிக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கும் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஃபார் சென்டாக் புதுச்சேரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.